தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணில் தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாய் இங்கே வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா, சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் ரோட்டு மேலே இருந்ததுனால வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியவங்க எல்லாம் பார்த்து என்னடா இது எப்போ பாரு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது இப்போ நிறுத்துறதுங்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட் வந்தது. என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினா பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போகிறான் விநாயகர் இது விட்டு, அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிரு, அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிரு அப்படின்னா, என்ன எப்படி இருந்தால் இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான். அப்படின்னா ஒரே நாள் தான் அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னா, அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்தா தப்பு இல்லை இல்லைன்ட்டு நேராக போய் அதில் பூந்துட்டான். ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். புத்தர் தான் வந்து காடி துப்பினவனை வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணவனை வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜீசஸ் கண்ணத்தில் அரைஞ்சவனை வந்து மறுகணத்துக்கு காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 3 பேர்த்து தான் கும்பிட்றது தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன சாமி சைத்தான் ரெண்டும் இருக்குது. சாமி கும்பிட்றவங்களும் இருக்கான், சைத்தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு.